திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக சில பேசும்போது சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காக திமுக எவ்வளவோ விலை கொடுத்துருக்கு, பாஜக வந்து எங்களை வந்து நாங்கள் சார் எவ்வளோ விலை கொடுத்துருக்குன்னாதீங்க சார். ஆமாம், ஏற்கனவே செல்வ பெருந்தகை வந்து ஏதோ லாபம் அடைகிறாருன்றாங்க. நேற்று கூட திருச்சியில் பேசும்போது துணை முதலமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலோட மக்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய குற்றச்சாட்டை சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் சுமையை அதிகரித்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மதுபான விற்பனையில் சாதனை படைத்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் அல்லது பொதுவான கூலிக்கு கொலை செய்கிற குற்றங்கள் இவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. ஆகவே நான் மிகுந்த மரியாதையோடு தான் சொல்கிறேன், மக்கள் காதில் பூ சுற்றுகிற முயற்சியில் ரொம்ப அதீதமாக திமுக ஈடுபடுகிறது. இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் நடக்கிற குற்றங்கள், கொள்ளை, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு இதெல்லாம் மக்களுக்கு மறந்துடும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரம் உண்மையிலேயே நான் அவர்கள் செய்கிற சில உருப்படியான வேலைகள் அது ஒரு உருப்படியான வேலை என்று நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், கொழுத்த இலாக்காக்களை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களை சுற்றி இருப்பவர்கள் தானே தவிர நாட்டு மக்கள் அல்ல. ஆகவே இந்த அரசாங்கத்தால் ஏமாற்றத்திற்கு ஆட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் லட்சக்கணக்கில் இருக்கிறதே தவிர இது ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லஞ்சம். கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார், இதை தடுப்பதற்கு முயற்சி நடைபெறும் என்று நாங்கள் நினைத்தோம், அதனால்தான் இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். திமுகவுக்கு துதிபாடுகிற சில ஊடகவியலாளர்களும் இதை புகழ்வது என்பது எனக்கு வினோதமாக இருக்கிறது. ஊரில் உங்கள் வீட்டில் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் விற்கிறியான்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாத அரசு, இல்லை வேடிக்கை பார்க்கிற அரசு, பெரிய இடத்து பிள்ளைகளை தொட முடியாத அரசு, நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆகவே இந்த அரசாங்கம் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சமூக சீரழிவை பற்றி கவலைப்படாமல் திராவிட மாடல் என்று வெட்டி புராணத்தை, வெட்டி நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. காலையில் பேப்பரை படித்து திறந்தால் திராவிட மாடல் 2.0 தொடரும் என்ற பயங்கரமான அச்சுறுத்தும் செய்தி வருகிறது. ஆகவே 2.0 தொடருவது தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்காகத்தான் முடியும். அங்கே அறிவாலயத்திலே உட்காந்துட்டு நல்லா திக்கா மேக்கப் போட்டு உட்காந்து வசனம் பேசிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஆனால் பவுடர் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அடிச்சுட்டு வந்துட்டு பேட்டின்ற பேரில் வசனம் பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஆர்எஸ் பாரதி அண்ணா, ஆர்எஸ் பாரதினா அண்ணாமலையை கூப்பிட்டீங்களா, அவர் ரெடியாக இருக்காருண்ணா, வாங்க நீங்கள் வாங்க, அடுத்து உங்களை பாக்ஸில் ஏற்றணும். இந்த முறை திமுகவுக்கு கட்டாயம் இருக்கிறது, நெருக்கடி இருக்கு. ஏனென்றால் காங்கிரஸை சரி வேண்டாம் போ என்று உதற முடியாது. உதறுவதாக இருந்தால் 10 நாளைக்கு முன்பே உதறி இருப்பார்கள். இப்படி மானங்கெட்டு போய் பேச்சை வாங்கி கொண்டிருக்க மாட்டார்கள் திமுக. திமுக பயந்திருப்பதை உணர்ந்து ஆட்சியில் பங்கு என்பதை உறுதியாக தெரிவித்தால் அதற்கு கொஞ்சம் மரியாதை மிஞ்சும், இடங்கள் அதிகரிக்கும். இல்லாவிட்டால் இந்த முறை விட்டால் அறிவாலயத்திலேயே சரண்டராகி இருக்க வேண்டியதுதான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக அரசு அமைந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அவங்களுடைய இடைக்கால, அதாவது இறுதி பட்ஜெட் அண்ட் இடைக்கால பட்ஜெட்டாக இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் கடனாக இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடந்து கொண்டாலும் தமிழ்நாடு அரசு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? நிச்சயமாக தமிழக அரசு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை நம்ம மறுக்க முடியாது. எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் சுமையை அதிகரித்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மதுபான விற்பனையில் சாதனை படைத்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் அல்லது பொதுவான கூலிக்கு கொலை செய்கிற குற்றங்கள் இவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. வாக்குறுதிகளை, அதாவது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் பட்டியலில் வளர்ச்சி கண்டிருக்கிறது. இப்படி பல துறைகளிலும் முத்திரை பதித்து வளர்ச்சியை கண்டிருக்கிற திராவிட மாடல். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி இது மாதிரியான குறியீடுகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, தொழில்துறையிலையும் வேலைவாய்ப்பில் எல்லா பொருளாதார இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு.
தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்ததாக அவ்வப்போது தொழில்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து எந்தெந்த இடங்களிலே நீங்கள் ஈர்த்த முதலீடுகளின் வாயிலாக தொழிற்சாலைகள் அமைந்திருக்கின்றன, எத்தனை ஆயிரம் பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு பொதுவான வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று கடந்த 2.5 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுவெளியில் சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி தொடர்ந்து கேட்டு வருகிறது. அதான் தொழில்துறை அமைச்சர் இதுவரை அறிக்கை வெளியிட்டாரா? இல்லை, வெள்ளை பேப்பர் ஏதாவது வெளியிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இந்தந்த இடங்களில் இந்தந்த நிறுவனங்கள் வந்திருக்கின்றன என்ற விவரத்தை நான் பார்க்கவில்லை. ஒருவேளை உங்களிடம் இருந்து அதை நீங்கள் அனுப்பினால் நான் நிச்சயமாக என்னுடைய நேர்காணலில் அதை திருத்தி கொண்டு வருத்தம் தெரிவிக்க கூட தயாராக இருக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், இடையிலே ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. என்ன விளக்கம்? முதலீடுகள் வருகின்றனவென்றால் உடனே வந்து விடாது, அதற்கான ப்ராசஸ் எல்லாம் நடைபெறும், அதன் பிறகுதான் அதெல்லாம் வரும் என்று இதே அரசாங்கம் விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அண்மையிலே அப்படித்தான் ஃபாக்ஸ்கானை பற்றி ஒரு டுபாக்கர் நியூஸ் வந்தது. ஆனால் அவர்கள் இங்கே வரவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார்கள். அதை தவிர இன்னமும் சொல்ல வேண்டுமென்றால், லூலு இங்கே பெரிய அளவிலே முதலீடு செய்து வரப்போகிறது என்று சொன்னது. சூப்பர் மார்க்கெட் லூலு எங்கேயாவது வந்ததா? நீங்கள் பார்த்தீர்களா? கோயம்புத்தூர்ல இருக்க. அதான் நான் சொல்லுகிறேன். அதாவது சொல்லப்பட்ட முதலீடு என்ன, எவ்வளவு வந்தது, இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே சொல்லப்பட்ட முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை. இப்படி பல மக்களை திசை திருப்புகிற தகவல்கள் இந்த அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிறைவேற்றாத வாக்குறுதிகளின் பட்டியல் மிக நீளம். ஆனால் புள்ளி விவர கணக்கை என்னவோ மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 75% நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு அமைச்சர் சொல்வது, 90% நிறைவேற்றி விட்டோம் என்று இன்னொரு அமைச்சர் சொல்வது, முழுமையாகவே நிறைவேற்றி விட்டோம், சொன்னதை விட ஜாஸ்தியே செய்து விட்டோம் என்றும் 1-2 பேர் சொல்வது. இப்படி முரண்பாடுகள் இருக்கின்றன. எப்படி சென்னையிலே மழைநீர் வடிகால் தேங்காமல் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டவுடன் 65-70% பணிகள் முடிவடைந்து விட்டன, மீதி 30 பணிகள் முடிவடைந்தால் எங்கேயுமே தேங்காது என்று சொன்னார்கள். ஆனால் என்ன களத்தில் என்ன நிலைமை என்று சொன்னால் அதே நிலைமை தான் நாம் சென்ற வருடம் மழையின் போது பார்த்தோம். இல்லை, கடந்த மாத மழையில் கூட நிறைய தண்ணி தேங்கி இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன். 4000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் செலவு செய்து ஒருவேளை அது எங்கே போனது என்று ஒரு நண்பர் கேட்டபோது நான் கூட வேடிக்கையாக ஒரு வாரத்திலே சொன்னேன், உங்களுக்கு அந்த மழை நீரெல்லாம் வடிகால் பணம் எங்கே போனது என்று உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அதை சரியாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஒவ்வொரு மழையின் போதும் அரசாங்கம் சூடாக சாம்பார் சாதம் போடுகிறது. அந்த சூடான சாம்பார் சாதம் மக்கள் எங்கே தங்க வைக்கப்படுகிறார்களோ அங்கே கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆக வேளைக்கு சாம்பார் சாதம் போடுகிற வகையில் 4000 கோடி போனதா என்று எனக்கு தெரியவில்லை. மற்றபடி தண்ணீர் எங்கேயும் வடிவதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே வளர்ச்சி என்பது கடனில் ஏற்பட்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தப்பித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு செயல்படுவது என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி பங்கீடாகட்டும், வேறு வகையிலாக மாநில அரசாங்கத்திற்கு தர வேண்டிய நிதியாகட்டும் தொடர்ந்து எந்த பாக்கியும் இல்லாமல் தந்து கொண்டிருக்கிறோம் என்று மிக அண்மையிலே நாடாளுமன்றத்திலே மத்திய நிதியமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் அவையில் இருக்கும்போது தான் பதில் கோரியிருக்கிறார்கள். கல்விக்கான நிதியை ஏன் விடுவிக்கவில்லை என்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்குத்தான் நிதி ஒதுக்க முடியும். திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்க முடியாது. இங்கே அரசாங்கம் ஒரு திட்டத்தை அமுல்படுத்துகிறது, ஏழைகளுக்கு ஏதோ செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பயனை பெறுவதற்குரிய பயனாளிகளுக்குத்தான் அது கிடைக்கும். அந்த வரம்புக்குள் வராத எல்லா பயனாளிகளுக்கும் கிடைக்காமா? கிடைக்காது. அதுபோலதான் மத்திய அரசாங்கம் நிதி தருவதற்கு சில யாழ்ஸ்டிக் வைத்திருக்கிறது. அந்த யாழ்ஸ்டிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று கூறுவது அடாவடித்தனம்,
அதை எந்த அரசாங்கமும் தராது. நேற்று கூட திருச்சியில் பேசும்போது துணை முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டிலோட மக்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய குற்றச்சாட்டை சொல்கிறீங்களே. இல்லை, மனமகிழ்ச்சியோடு இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்களிலும் கூட எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு சில நூறு பேர், அதாவது பதவிகளில் இருக்கக்கூடிய சில நூறு பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக, வாரிய தலைவர்களாக, கவுன்சிலர்களாக, நகரமன்ற தலைவர்களாக, இவர்களெல்லாம் ஒரு 2000-3000 பேருக்குள்ளே அடங்கி விடுவார்கள். இவர்களை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே கொந்தளித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் கூட்டணி கட்சி கொந்தளித்திருப்பது நமக்கு நன்றாக கண்கூடாக தெரிகிறது. எல்லா கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி மனநிலையில் இருப்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆளுங்கட்சியான திமுகவில் இருக்கக்கூடியவர்களே கடந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பயன்களை இந்த குறிப்பிட்ட சில நூறு பேர் தான் அனுபவித்திருக்கிறார்களே தவிர, நாமெல்லாம் உழைத்து ஓடாகி போயிருக்கிறோம், தேய்ந்து போயிருக்கிறோம், கட்சியின் மூலம் காலனா பிரயோஜனம் இல்லை என்கிற நிலையிலே தான் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், சில அமைச்சர்களை கொழுத்த இலாக்காக்களை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களை சுற்றி இருப்பவர்கள் தானே தவிர நாட்டு மக்கள் அல்ல. அரசு ஊழியர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், செவிலியர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்து அது நிறைவேற்றப்படாத காரணத்தால் அவர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தால் ஏமாற்றத்திற்கு ஆட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் லட்சக்கணக்கில் இருக்கிறதே தவிர, மனமகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுவும் தலைமை குடும்பத்திற்கு மிக வேண்டியவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள், கொழுத்து போயிருக்கிறார். மகளிருடைய அக்கௌண்ட்லலாம் கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருடைய அக்கௌண்ட்லலாம் இப்போ சமீபத்தில் 5,000 ரூபாய் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டது. அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஏனென்றால் 3 மாதத்திற்கு சேர்த்த தொகை ஒரே மாதத்திலே கிடைக்கிறது. ப்ளஸ் திடீரென்று முதலமைச்சருக்கு மக்கள் வெயிலில் வாடி வதங்குவதை பார்த்து இரக்கம் மனதோடு 2,000 ரூபாய் பம்பர் பரிசாக கொடுத்திருக்கிறார். 4 ஆண்டுகளாக வெயிலே வரவில்லை என்பது என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். 4 ஆண்டுகளாக வெயிலே வராததால் அல்லது முதலமைச்சர் போகிற வழியில் வெயில் கண்ணில் படாததால் இந்த கோடைக்கால சிறப்பு உதவியை அவர் அறிவிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நிதி நிர்வாக பொறுப்பின்மையோடு இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓட்டு வாங்குவதற்காக 5,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லஞ்சம். கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார், இதை தடுப்பதற்கு முயற்சி நடைபெறும் என்று நாங்கள் நினைத்தோம், அதனால்தான் இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள். திமுகவுக்கு துதிபாடுகிற சில ஊடகவியலாளர்களும் இதை புகழ்வது என்பது எனக்கு வினோதமாக இருக்கிறது. எப்படி ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமுக்கு போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்க முடியும்? நீங்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒரு ஸ்கீம் அறிவித்தாலோ அதனுடைய பணத்தை உடனடியாக விடுவித்தாலோ தான் ஸ்டே வாங்க முடியும். இது மூத்த ஊடகவியலாளர்களுக்கோ அரசியல் விமர்சகர்களுக்கோ தெரியாதா? எனி ஆன்கோயிங் ஸ்கீம் கெனாட் பி ஸ்டாப்டு. ஆகவே முதலமைச்சர் மக்கள் காதில் பூ சுற்றுகிறார். இவர் லம்பாக பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் அது ஓட்டுக்கு கொடுக்கிற லஞ்சம் மாதிரி தான். அந்த லஞ்சம் பெரிய தொகையாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஆகவே கலைஞர் டிவி கேமராமேனை அனுப்பி அல்லது தமிழ்நாடு அரசு செய்தித்துறையினரை அனுப்பி இவர்களுக்கு வேண்டிய ஒரு 7-8 பேரிடம் பேட்டி வாங்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இவ்வளோ பெரிய தொகையை எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் எப்படி மக்கள் இவர்கள் ஏடிஎம்லேருந்து வெளியே வருகிற நேரமாக பார்த்து போனார்கள் கேமராக்காரர்கள், இதெல்லாம் செட்டப் ட்ராமா என்று தெரியவில்லையா உங்களுக்கு? கரெக்டாக ஒரு அம்மா உள்ளே போவோமா, இப்படி விசிறி மாதிரி 10-500 நோட்டை காட்டுமா, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க, இதை வச்சுட்டு நாங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துருங்க, எங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துருங்க அப்படின்னு வாங்கலாம். அதை எடுத்து இவங்க கேமராவில் சாயந்தரம் போடுவாங்களாம். அடுத்த நாள் பேப்பரில் குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சின்னு முட்டு கொடுப்பாங்களாம். நேற்று கூட நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த 5,000 ரூபாய் வந்து ஒரு கணவரை காப்பாற்றினாங்க. இந்த 5,000 ரூபாய் வைத்து தன்னுடைய அதை விட நீங்கள் வந்து முதலமைச்சர் முன்ன ஒன்று சொன்னார், நீங்கள் அந்த நல்ல ஜோக்கெல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க. நான் அந்த ஜோக்கெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். முதலமைச்சர் ஒரு நாள் சொன்னார், இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தப்போ ஃபோன் பண்ணி பேசினார். முதலமைச்சர் கொடுத்துட்டு இருந்தப்போ ஃபோன் பண்ணி பேசி, என்னம்மா 1000 ரூபா வந்துட்டுருக்காம்மா, ரைட்டுமா அப்படின்லாம் கேட்டு, இதில் வச்சு நீங்கள் எல்லாம் சேமிக்க முடியுதாம்மா, இதை சேமித்து உங்களுக்கு சேமிக்கிறீங்க, ஆமாம் சேமிக்கிறோம்,
இதை சேமித்து நீங்கள் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்குவீங்க இல்லையா? எப்படி 1000 ரூபாயில் கல்யாணமே பண்ணுறாரு முதலமைச்சர். நான் என்னடா அதிர்ச்சி ஆகி போச்சு எனக்கு. 1000 ரூபாயில் கல்யாணத்துக்கு அப்பளம் கூட போட முடியாது, இவர் என்னடானா கல்யாணமே பண்ணுறேன்றாரு. என்ன இதெல்லாம் சேமிக்க முடியுதாம்மா வீட்டில்? என்ன பேர் அதில் வர சொல்கிறாரு, மருந்து மாத்திரைக்கு பயன்படுது, எல்லாத்துக்கும் பயன்படுது. ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு 1000 வேலையை சொல்கிறாரு முதலமைச்சர். ஆகவே இன்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கன்ற மாதிரி. ஆகவே நான் மிகுந்த மரியாதையோடு தான் சொல்கிறேன். மக்கள் காதில் பூ சுற்றுகிற முயற்சியில் ரொம்ப அதீதமாக திமுக ஈடுபடுகிறது. இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் நடக்கிற குற்றங்கள், கொள்ளை, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதெல்லாம் மக்களுக்கு மறந்துடும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சியால் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் மிக 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 குறைவு, பட்ட துயரங்கள், அவதிகள் மிக அதிகம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறாங்களா சார்? மிக நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 5000 ரூபாய் கிடைச்சா தானே சந்தோஷமா நினைக்கிறாங்க. இல்லை, 5000 ரூபாய் கிடைத்தது உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷத்தை தரும். ஆனால் உங்கள் குடும்பத்தினுடைய சுமை, நாங்கள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரம் உண்மையிலேயே நான் அவர்கள் செய்கிற சில உருப்படியான வேலைகளில் அது ஒரு உருப்படியான வேலை என்று நான் பார்க்கிறேன். எப்போதாவது தான் அதிமுக உருப்படியான வேலையை பார்க்கும், மற்ற நேரங்களில் உருப்படியான வேலையை பார்க்காது, கற்பனையிலேயே மிதக்கும். நீ கூட ஏதோ காது குத்துக்கு அழைப்புதல் கொண்டு போய் சட்டப்பேரவையில் கொடுத்திருக்கிறார்கள். அது நல்ல நகைச்சுவை, ரசிக்கும்படி இருந்தது. மக்கள் காதில் பூ சுற்றுவார்கள், காது குத்துவார்கள் என்ற பட்ஜெட் என்று குறிப்பிடுகிற ஒரு கார்ட்டூன் அது நான் பார்த்தேன். நான் சொல்ல வந்தது, வீட்டு பில்லே சாட்சி, இந்த ஆட்சியினுடைய விடியா ஆட்சியினுடைய என்ன மக்கள் படும் துயருக்கு வீட்டுக்கு வருகிற பில்லே சாட்சி என்று ஒரு பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. அதாவது போன மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன செலவு வந்தது, இப்போ 6 மாதம் கழித்து என்னென்ன செலவு வந்திருக்கு, ஒரு கம்பேரிட்டிவ். அது திமுக செய்தது தான். இவங்க அதுக்கு மேலே பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட்டு பில் ஆகட்டும், சொத்து வரி ஆகட்டும், அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியில் தான் வினோதமான வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது. மந்திரிமார்கள் சொத்து வரி உயர்வுனால வீட்டு ஓனர் தான் பாதிக்கப்படுவாங்க, சாதாரண ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னாங்க. உடனே நமக்கு கூட மேலோட்டமாக பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் தானே சொத்து வரி கட்டுவார், அது வாடகையில் ஏற்றுவார்னு நமக்கு தெரியாதா? எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதாவது அவங்க பாஷையில் சொன்னால் கம்பி கட்டுற வேலை. அதாவது வீட்டு வாடகையை ஏற்றுவார்கள், அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் தெரியல. கரண்ட்டு பில் அதே தான். நீங்கள் சில வீடுகளில் மீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கரண்ட்டு பில்லுனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தவிர குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுத்தது ஓரளவு தான் நிவாரணமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 24 மணி நேரமும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கீங்க. குடும்பத் தலைவர் எப்போ வேணாலும் கிடைக்கும் அவருக்கு. அவர் முதல்ல சாயந்தரம் மத்தியானம் தான் போயிட்டு இருந்தார், இப்போ மத்தியானமும் போயிடலாம். போய் அவர் வீட்டு கம்மியாக கொடுத்தா போதுன்ற நிலைமை போச்சு. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்ற மாதிரி. ஆகவே பல வகைகளில் சமூகத்தையும் கெடுத்து, சென்னையில் புகழ்பெற்ற நட்சத்திர விடுதிகள், 2 நட்சத்திர விடுதிகளில் இந்த சில தகராறுகளை இந்த பார்ட்டினால தான் நடக்குதுன்னு பிரபலமான வாரப்பத்திரிகை, வாரம் 2 முறை வெளியாகிற பத்திரிகை கற்று எழுதிச்சு. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது நான் கேட்குறேன். இவ்வளவு சர்வசாதாரணமான போதைப் பொருட்கள் கேட்டால் மந்திரிகள் உட்காந்து ஈனாயம் பேசிகிட்டு இருக்காங்க. குஜராத்லேருந்து வருது, அங்கேருந்து வருதுன்னு. ஊரில் உங்கள் வீட்டில் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் விற்கிதியான்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாத அரசு, இல்லை வேடிக்கை பார்க்குற அரசு, பெரிய இடத்து பிள்ளைகளை தொட முடியாத அரசு, நீங்கள் கரை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆகவே இந்த அரசாங்கம் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சமூக சீரழிவை பற்றி கவலைப்படாமல் திராவிட மாடல் என்று வெட்டி புராணத்தை, வெட்டி நியாயத்தை பேசிக்கொண்டிருக்கிறது. சார், திமுக அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவேறப் போகுது. அடுத்த வாரம் தேர்தலுடைய அறிக்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தேர்தலுடைய பணிகள் ஆரம்பிச்சிடும். இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நான் இப்போ சொன்னேன். திராவிட மாடல் சாதனைகள்லாம் நான் உங்களுக்கு பட்டியலே கொடுத்தேன். திராவிட மாடல் சாதனைகள் மிக நீளமானவை, சுருங்க சொல்ல முடியாதவை, விரிவாக சொல்லி விளக்க வேண்டியவை நிறைய. நான் சொன்னேன், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 1, 2, 3 நிறுத்திடலாம், மைனஸ் பாயிண்ட்ஸ்
பக்கம் பக்கமாக எழுதலாம், கோனார் நோட்ஸ் மாதிரி. அவ்வளவு மைனஸ் பாயிண்ட்ஸை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் 2.0 திராவிட மாடல் தொடரும் என்று சொல்லும்போது தான் நம் அடிவயிறு கலங்குகிறது. வயிற்றில் முதலமைச்சர் புலியை கரைக்கிறார். என்னடா இப்படி பயமுறுத்திருக்கிறாரு. காலையில் பேப்பரை படித்து திறந்தால் திராவிட மாடல் 2.0 தொடரும் என்ற பயங்கரமான அச்சுறுத்தும் செய்தி வருகிறது. ஆகவே 2.0 தொடருவது தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்காகத்தான் முடியும். அவங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் 2.0 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுங்க, வயிற்றுல புளிய கரைக்குதுலாம் சொல்லிட்டு. ஆமாம், பக்கம் பக்கமாக டெய்லி பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுதான் சாதனையை பட்டியலிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. மிக கூர்மையாக நான் பட்டியலிட்ட சில விமர்சனங்களை எழுத வேண்டிய பத்திரிகைகள் ஆளுங்கட்சியின் புகழ் பாடுகிற அவலநிலை உருவாகி இருப்பது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதற்கு காரணம் லட்சக்கணக்கான பணம் வாரம் வாரம் விளம்பரமாக இந்த அரசாங்கத்தினுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. பத்திரிகைகளின் வாயை அடைப்பதற்கு விளம்பரங்கள் வாரி இறைக்கப்படுகின்றன. இது திராவிட மாடல் அரசு அல்ல, விளம்பர மாடல் அரசு என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக சில பேசும்போது சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காக திமுக எவ்வளவோ விலை கொடுத்துருக்கு, பாஜக வந்து எங்களை வந்து நாங்கள் சார் எவ்வளோ விலை கொடுத்துருக்குன்னாதீங்க சார். ஏற்கனவே செல்வ பெருந்தகை வந்து ஏதோ லாபம் அடைகிறாருன்றாங்க. நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்துருக்குன்னு அந்த அர்த்தத்தில் வரும். அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அதாவது காங்கிரஸை வந்து எங்களுடைய கூட்டணியில் வச்சிருக்கிறதுனால நாங்கள் பாஜகவுடைய ப்ரெஷருக்கு நாங்கள் ஆளாகிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்த உடனே அவங்களோட கூட்டணி காங்கிரஸுடைய கூட்டணி வைத்ததனால் உங்கள் கேள்வியை முடிப்பதற்கு முன் குறுக்கிட்டு சொல்வது பொருத்தமாக இருக்கும். காங்கிரசுடன் கூட்டணி வைத்ததால் நீங்கள் பிரஷருக்கு ஆளாகவில்லை. நிறைய சம்பாதித்தால் வருமான வரித்துறை வந்து கதவை தட்டத்தான் தட்டும், இடி வந்து நோண்டத்தான் நோண்டும். ஆகவே இது காங்கிரஸால் அல்ல, முன்வினை பயன் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை, காங்கிரஸ் கூட அவங்க தொடர்பு இல்லைன்னா அவங்க பாஜகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டு பாஜகவோடு இணக்கமாக இருந்தால் இடி கதவை தட்டாதா? நான் கேட்கிறேன். அதாவது நீங்கள் வந்து உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். இன்னும் 2-3 பேர் குடிக்காமல் இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. பாஜக ஏன் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. என்ன சாதாரணமாக ட்ராலி வைத்திருந்தவர், அந்த சாதாரண ட்ராலி போட் என்று சொல்வார்கள். நான் 2 கப்பல் தான் வைத்திருக்கிறேன், 10 கப்பல்லாம் இல்லை. நான் இருக்கிற நிறுவனத்தினுடைய, நான் கடன் வாங்கின நிறுவனத்தினுடைய முதலாளி என் பையன் என்று எனக்கு தெரியாது என்று வினோதமான விளக்கங்கள்லாம் கொடுக்கிற அளவுக்கு சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நான் உங்ககிட்ட கேட்க, அவர்கள் பக்கமெல்லாம் இன்னும் ஈடி திரும்பவில்லையே என்பதுதான் என்னுடைய கேள்வி. நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலுவை வந்து கிராஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வந்த காரே என்னுடைய மகனுடைய நிறுவனத்துடைய காருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி. அவர் எதுவுமே தெரியாது சார், பாவம். அவர் டிஆர் பாலுவை போட்டு நீங்கள் இம்சை பண்ணுறீங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது, எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியாது. அப்படியா அந்த சொத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்டோன்னு, அந்த சொத்து என்னதா செக் பண்ணணும். இந்த சொத்து என்னதா? இல்லையா, கடன் வாங்கினேன்னு. யார்கிட்ட கடன் வாங்கினீங்க? உங்கள் பையன்கிட்டயா? நிறைய சொத்து இருக்கா? அப்படிதான் சொல்கிறது. அவர் சொல்கிற பதிலெலாம் பார்த்தா அவர் ஏதோ இப்போ தான் புதுசாக பிறந்து 6 மாதம் ஆன குழந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு சேரு சமுத்திர திட்டம்ன்ற பேரில் ஒரு இது நடந்தது பாருங்க. நோண்டுகிட்டே இருந்தாங்க. அந்த கடலுக்குள்ளே மறைந்த சோ அவர்கள் சொன்னார். சோ அவர்கள்னா ரொம்ப வேடிக்கையாக சொன்னார். அதாவது வாடுறது, தூர் வாடுறதுன்ற பேரில் நல்லா வாடினாங்க. அப்படி வாரி அதுக்கு கணக்கு கொடுக்க முடியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றிய தீர வேண்டும், உறுதியாக இருக்காங்க. என்ன காரணம்? கணக்கு வழக்கம் இல்லாமல் காசு பார்க்கலாம் என்ற ஒரே காரணம்தான் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றணும்னு துடியாக துடிப்பது. அது சாத்தியமற்றது, பலன் தராதது என்று பல ஆய்வுகள் சொன்ன பிறகும் கூட இவங்க குறியாக இருக்காங்க. ஆகவே எதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், அண்ணாமலை போட்ட அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. யார்? நம்ம ஆர்எஸ் பாரதி. அவர் தான் இருக்கிறதுலே வசனம் பேசினவர், அண்ணாமலை மிரட்டினவர். அண்ணாமலை கோர்ட்டாக ஏற வேண்டி இருக்கும். சரிப்பா, நீ முதல்ல கோர்ட்டுக்கு வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. போக மாட்டேன்றார் அண்ணன் ஆர்எஸ் பாரதி. அங்கே அறிவாலயத்திலே உட்காந்துட்டு நல்லா திக்காக மேக்கப் போட்டு உட்காந்து வசனம் பேசிகிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஆனால் பவுடர் அடிச்சுட்டு வந்துடுறாரு. அடிச்சுட்டு வந்துட்டு பேட்டின்ற பேரில் வசனம் பேசிட்டு உட்காந்துருக்காரு.
ஆர்எஸ் பாரதி. அண்ணா ஆர்எஸ் பாரதிண்ணா, அண்ணாமலையை கூப்பிட்டீங்களா, அவர் ரெடியாக இருக்காருண்ணா, வாங்க நீங்கள் வாங்க, அடுத்து உங்களை பாக்ஸில் ஏற்றணும் அப்படின்னு அவர் தயவு செய்து மீடியா நண்பர்கள் சொல்ல வேண்டும். சேலத்தில் பேசும்போது தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் சொன்னார், நான் விக்கிரவாண்டியில் வெடித்த வெடிகுண்டு இப்போ எல்லா கட்சியிலையும் பரவலாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள புகைச்சலெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னது சார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மிக விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட நிபந்தனை மாதிரி விதித்திருப்பதாக இன்றைய தினம் காலையில் ஒரு முக்கிய நண்பரோடு நான் பேசல. அவங்க தானே இன்னும் குழுவை அமைக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் குழு அமைக்க, அதுதான் குழு அமைத்து விடுவார்கள். ஆனால் திரு மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுகிற கருத்துக்களை, குறிப்பாக திரு மாணிக்க தாக்கூர் அடிக்கடி பேசுவதை திமுக துளியும் ரசிக்கவில்லை, கடுமையான அதிருப்தி அடைந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த அதிருப்தியை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு இங்கே இருப்பவர்கள் மூலமாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். நேற்று கூட பதறி அடித்து செல்வ பெருந்தகை பெங்களூர் போயிருக்கிறார். அவர் பதறி அடித்து போனதற்கு காரணம் திமுகவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான பந்தம். அந்த நெருக்கமான பந்தம் என்ன என்று முதலமைச்சரை கேட்டால்தான் தெரியும். ஒன்று நண்பர்கள் முதலமைச்சர் நினைத்தால் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த பந்தமோ பயமோ அது காரணமா, என்ன காரணம் என்பது நமக்கு தெரியாது. திரு ப. சிதம்பரம் துடியாய் துடிக்கிறார், இந்த உறவு விட்டு போய்விடக்கூடாது என்று. அதற்கு காரணம் என்ன என்று புரியவில்லை. ஒருவேளை மணிசங்கரையர் கூட சொல்லியிருக்கிறார், ஒருவேளை மாநிலங்களவைக்கு திரும்ப போகிற முயற்சியா என்பதும் நமக்கு புரியவில்லை. ஏனென்றால் ராகுல் காந்திக்கும் அவருக்கும் அவ்வளவாக டேர்ம் சரியில்லை என்று கூறுகிறார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்தவரை இந்த வாய்ப்பை விட்டால் திமுகவை மிரட்டி ஆட்சியில் பங்கு கேட்டு வாங்க முடியும். இந்த முறைதான் முடியும். இல்லாவிட்டால் இனி முடியவே முடியாது. மறந்துவிட வேண்டியதுதான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியவே அல்ல, ஆட்சியில் பங்கு என்பதே மறந்துவிட வேண்டும். இந்த முறை திமுகவுக்கு கட்டாயம் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸை சரி வேண்டாம் போ என்று உதற முடியாது. உதறுவதாக இருந்தால் 10 நாளைக்கு முன்பே உதறி இருப்பார்கள். இப்படி மானங்கெட்டு போய் பேச்சை வாங்கி கொண்டிருக்க மாட்டார்கள் திமுக. ஆகவே எங்கள் தயவில்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது, நாங்கள் இருந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும், காங்கிரஸ் தான் ஆட்சியில் இடம்பெறும் இப்படின்னு மாறி மாறி ஒரு 3-4 பேர் பேசுகிறாங்க. சுயமரியாதை பற்றி பேசுகிற கட்சி சுயமரியாதை இழந்து விட்டு இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் திமுக பயந்திருப்பதை உணர்ந்து ஆட்சியில் பங்கு என்பதை உறுதியாக தெரிவித்தால் அதற்கு கொஞ்சம் மரியாதை மிஞ்சும், இடங்கள் அதிகரிக்கும். இல்லாவிட்டால் இந்த முறை விட்டால் அறிவாலயத்திலேயே சரண்டராகி இருக்க வேண்டியதுதான். காங்கிரஸை நடு ரோட்டில் நிப்பாட்டுறது தான் திமுகவுடைய பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பேசப்படுது. அதாவது தேர்தல் வரைக்கும் சார், மிஞ்சி போனால் காங்கிரஸ்ல இருந்து விலை போகக்கூடிய 4 பேரை இழுத்து அவர்களை ஒரு கட்சி ஆரம்பிக்க திமுக செய்யலாம். அது கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் 2ஆ உடைக்கிறதுக்கு பிளான். 2ஆலாம் உடைக்க முடியாது, துண்டா, ஒரு சின்ன துண்டா உடைக்கலாம். 2ஆலாம் உடையாது. விலை போகக்கூடிய சிலரை பிடிக்கலாம். விலை போகாதவர்கள், உறுதியாக இருப்பவர்கள், இவர்கள் லாபம் பார்க்க வேண்டும், நாம் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று நினைக்கிறார்கள். அவர்கள் விலை போக மாட்டார்கள். தமாக மாதிரி ஒன்று உருவாக தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி வலிமையாக எல்லாம் உருவாகாது. திமுக பி டீம் வெளியே வரும், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். மணிசங்கர் ஐயர் கூட நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, அதாவது இந்தியா கூட்டணியுடைய தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தா தான் அது பொருத்தமாக இருக்கும். திரு மணிசங்கர் ஐயர் காலம் போன காலத்தில் ஏதோ பதவிக்கு விண்ணப்பம் போடுகிறார், கிங் மேக்கர் என்கிறார், காமராஜரோடு ஒப்பிடுகிறார். இதெல்லாம் எனக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. காமராஜர் அவர்கள் அகில இந்திய அரசியலில் எப்படி கொடிகட்டி பறந்தவர், எப்படி இருந்தவர், கே பிளான் என்று காங்கிரஸ் கட்சியில் அறிமுகப்படுத்தியவர். அவரோடு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒப்பிடுவதை நான் ஏற்கவில்லை. இன்றைக்கு இந்தி கூட்டணிக்கு மிக முக்கியமான உறுப்பு கட்சி திமுக, வலிமையான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பதை நான் ஏற்கிறேன். இந்தி கூட்டணியில் அவரளவுக்கு யாரும் இணக்கமாக இல்லை. ஆனால் பெருந்தலைவரோடு அவரை ஒப்பிட்டதை நான் ஏற்கவில்லை. மணிசங்கர் ஐயர் பாவம் ஏதோ வயதான காரணத்தால் வாய்க்கு வந்ததை பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு இணக்கமான சூழல் இல்லாத போது தாவேகா காங்கிரஸ்க்கான கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் தாவேகாவுடன் போனால் அதிகமான இடங்களில் போட்டியிட்டு வாக்கு வங்கியை அதிகப்படுத்த முடியும். சில தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். தமிழக அரசியலில் அநேகமாக எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் கூட உருவாகும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்போது எப்படி இருக்கு தாவேகாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார்? தாவேகாவுக்கு நிச்சயமாக அரசியலில் ஒரு மைய
இடத்திற்கு வந்து நிற்கும். திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா என்று போட்டி மாறும். அப்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக சூழல் மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.